டே 3 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு, கடலைக்கறி குழம்பு, ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் தான் டே 3 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ப்ளஸ் அன்றைக்கி வெஜ் டேன்றதுனால வெஜ்ஜில் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் அதேமாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஹோம் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் பின் பண்ணியிருக்கோம், போய் அங்கே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு தையம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். அது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா எடக்கிபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்குது. கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்கன்னா அந்த தையம் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா நார்த் கேரளாவில் இருக்க எல்லா டெம்பிள்ஸ்லையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த தையம் ஃபெஸ்டிவலை பார்க்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தையம் ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு காடே நம்ம ஊரை ப்ளெஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. நார்த் கேரளாவில் முக்கியமாக இது பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் மற்றும் அவங்களோட வெப்பன்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. காந்தாரா படத்தில் வரா மாதிரி பார்த்திங்கன்னா மனுஷங்க அந்த வேஷத்தை போட்டுட்டு அருள்வாக்கு சொல்கிறபடி தான் இங்கேயும் நடக்கும். தையமோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா 400க்கும் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 4 இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் தான் மேஜராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முசிலோட் பகவதி, செகண்ட் பார்த்திங்கன்னா பொட்டன் தையம், தேர்டு பார்த்திங்கன்னா கத்தியனூர் வீரன், ஃபோர்த்து விஷ்ணுமூர்த்தி தையம், ஃபிஃப்த்து டைப் வெட்டக்குருமகன், நெக்ஸ்ட்டு ஸ்ரீ முத்தப்பன் தையம். தையம் ஆண்கள் தான் ஆடுவாங்கன்னு நினச்சா தப்பு. தேவக்குத்து தையம் அப்படின்றது பெண்களும் ஆடுவாங்க. தையம்க்கு பார்த்திங்கன்னா 2 ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல என்னென்னு பார்த்திங்கன்னா தேட்டம். இதில் என்னென்னா அருள், அமைதி இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பாங்க. செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா வேலாட்டம். இதில் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான அருள் வாக்குகள்லாம் கொடுக்கப்படும். அக்டோபர்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த டெம்பிள்லேருந்து நாங்கள் கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஸ்னேக் பார்க்கு. இந்த ஸ்னேக் பார்க் நல்லாயிருக்கும்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் சொன்னாங்க. சரி என்னென்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. 4 to 12 years 30, அப்புறம் அபோவ் 12 years 50, அபோவ் 80 ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. சரி நாங்கள் அபோவ் 12ன்றதுனால டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அக்வாரியம் செக்ஷனில் என்ட்ரு ஆனோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ், அப்புறம் அதுலேயும் நிறைய ஸ்னேக் வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா நாக்டானல் ஹவுஸ் போனோம். அந்த ஹவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருந்துச்சு. பேர்ட்ஸு, க்ரோக்கடைல், மங்கி, ஃபிஷ், ஸ்னேக் இந்த மாதிரி ரெப்டைல் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் தான் இந்த பார்க்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த அனிமலோட ஹிஸ்ட்ரிஸ், அதோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் இதை பற்றிலாம் அங்கங்கே ஹோர்டிங்ஸ்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு வீடியோவில் பார்க்குறதோட இந்த இடத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர்ட் செக்ஷன்லும் போயிருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஃபோட்டோ லவர்ஸ், செல்ஃபி லவர்ஸ்லாம் வந்து அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட் மேப்ஸும் இருக்கும். ஸோ நம்மளை ஒரு ப்ராப்பரான டைரெக்ஷன்லேயும் கைட் பண்ணுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவும் இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சசரி ஷாப்பிங்ஸும் இருக்கும். ஸோ டைம் பாஸ் பண்ணோன்னா அந்த ஷாப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜ் இது 3மே அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட் வந்து நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன இருக்குது, டீட்டெயிலாக எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியும். வீடியோவில் காமிச்சா வந்து ஓரளவுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னவாக இருக்கும்னா லாட்ரி. இந்த லாட்ரி வந்து நாங்களும் ஒரு 2 டிக்கெட்ஸ் வாங்கினோம். அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியல, வந்தால் ஜாக்பாட், இல்லைன்னா ஒரு ட்ரை கொடுத்தது தான். ஸோ லாட்ரி லவர்ஸ்க்கும் அங்கங்கே ஒரு ட்ரை கொடுக்க, சான்ஸ் கொடுக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இந்த பார்க் பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெளில வந்தோடனே ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்னேக் பார்க் முடிச்சுட்டு வேறு லொக்கேஷன் போகிறோம். நிறைய லொக்கேஷன் இருக்குது. ஸ்னேக் பார்க் வந்துட்டு இதே மாதிரி வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ் போகிற மாதிரி ஒரு பார்க் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்.